ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவுன் அண்ட் ப்ரொனவுன்ஸ். ஸோ நவுனுன்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்டு ப்ரொனவுன்ஸ்னால் என்னென்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ப்ரொனவுன்ஸில் டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நவுனுன்னா என்ன, ப்ரொனவுன் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் எ நவுன்? நவுனுன்னா தமிழில் பெயர் சொல். A noun is the name of the person, a place, an animals and a things. பெயர்ச்சொல், அதாவது நவுனுன்னா நம்ம தமிழில் என்ன சொல்லியிருக்கோம், பெயர்ச்சொல்னு சொல்லியிருக்கோம். பெயர்ச்சொல்லுன்னா ஒரு நபரினுடைய பெயராக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்தினுடைய பெயராக இருக்கலாம், இல்லை அல்லது விலங்கினுடைய பெயராக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளுடைய பெயராக இருக்கலாம். இதை தான் நம்ம பெயர்ச்சொல்னு சொல்கிறோம். ஒரு பெயரை குறிப்பிட்டு எதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் நவுன், அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெயர்ச்சொல்னு நம்ம சொல்கிறோம். ஸோ பெயர்ச்சொல்லுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். லிஷாந்த். லிஷாந்துங்கிறது ஒரு நபருடைய பெயர். கர்நாடகா, இது ஒரு மாநிலத்துடைய பெயர். ஸோ இது ஒரு இடம், ஸோ இடத்தினுடைய பெயர். லயனுங்கிறது ஒரு சிங்கம், இது ஒரு விலங்கினுடைய பெயர். பென், இது ஒரு பேனா, இது ஒரு பொருளுடைய பெயர். இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெயர்ச்சொல் என்பது ஒரு நபருடைய பெயராக இருக்கலாம், ஒரு இடத்தினுடைய பெயராக இருக்கலாம், அல்லது ஒரு விலங்கினுடைய பெயராக இருக்கலாம், அல்லது ஒரு பொருளுடைய பெயராக இருக்கலாம். ஒரு பெயரை குறிப்பிட்டு எதெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெயர்ச்சொல். ஸோ அதெல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், நவுனுன்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்கும் வாட் இஸ் எ நவுன், நவுனுன்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது ப்ரொனவுன்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வாட் இஸ் எ ப்ரொனவுன்? ப்ரொனவுன்னா பிரதிப்பெயர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நவுனுக்கு ஈக்குவலண்டான ஒரு பெயர் தான் நாம் பிரதிப்பெயர் சொல்லணும்னு நம்ம சொல்கிறோம். A pronoun is used instead of repeating a noun. ஒரு பெயர்ச்சொல்லை மீண்டும் மீண்டும் சொல்வதற்கு பதிலாக பயன்படுத்தப்படும் ஒரு பெயர்ச்சொல் தான் ப்ரொனவுன். ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பெயர்ச்சொல்னால் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். எதெல்லாம் நம்ம ஒரு பெயர்ச்சொல்லை இட்டு நம்ம சொல்கிறோமோ அதெல்லாம் பெயர்ச்சொல். அதாவது ஒரு பர்சனுடைய நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு விலங்கினுடைய நேமாக இருக்கலாம், இல்லை ஒரு இடத்தினுடைய பெயராக இருக்கலாம், இல்லை ஒரு பொருளினுடைய பெயராக இருக்கலாம். இதெல்லாம் குறிப்பிட்டு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறது தான் பெயர்ச்சொல்னு சொல்கிறோம். அதுக்கு ஈக்குவலண்டான ஒரு பேர் தான் ப்ரொனவுன்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். லிஷாந்த் இஸ் எ மை ஃப்ரெண்ட். லிஷாந்த் இஸ் எ வெரி க்ளோஸ் டு மீ. லிஷாந்த் இஸ் எ மை நெய்பர். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லிஷாந்த் இஸ் மை ஃப்ரெண்ட், லிஷாந்த் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ, லிஷாந்த் இஸ் மை நெய்பர். ஸோ எல்லா இடத்துலையும் பெயர்ச்சொல் யூஸ் பண்ணியிருப்போம். ரிப்பீட்டடாக நம்ம லிஷாந்த் சொல்லிட்டு ரிப்பீட்டடாக நம்ம யூஸ் பண்ணதுனால இது ஒரு நவுன் ஜாஸ்தி அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு ஈக்குவலண்டான ஒரு ப்ரொனவுன் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், எப்படிலாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸோட. லிஷாந்த் இஸ் மை ஃப்ரெண்ட், ஹீ இஸ் வெரி க்ளோஸ் டு மீ, ஹீ இஸ் மை நெய்பர். ஸோ இதில் நம்ம ப்ரொனவுன் வேர்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீ. ஸோ லிஷாந்த் இஸ் மை ஃப்ரெண்ட், லிஷாந்த் இஸ் நவுன், ஹீ இஸ் எ ப்ரொனவுன். இப்போ உங்களுக்கு நவுனுன்னா ஈக்குவலண்டான ப்ரொனவுன் வேர்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்க்கலாம் வாங்க. Arjun is a good sportsman. He does a lot of exercise daily. அர்ஜுன் ஒரு நல்ல விளையாட்டு வீரர், அவர் தினமும் நிறைய உடற்பயிற்சி செய்கிறார். இதில் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா நவுன், ஹீ இஸ் எ ப்ரொனவுன். ஸோ இப்போ ஈஸியாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாட் இஸ் எ நவுன், வாட் இஸ் எ ப்ரொனவுன். ஸோ ஒன் மோர் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம். சுடர்விழி இஸ் எ மதர், ஷீ இஸ் லவ்ஸ் ஹர் சைல்டு. சுடர்விழி ஒரு தாய், அவள் தன் குழந்தையை நேசிக்கிறாள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சுடர்விழி நவுன், ஷீ இஸ் எ ப்ரொனவுன். ஸோ வாட் இஸ் எ நவுன், வாட் இஸ் எ ப்ரொனவுன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரொனவுன்னா என்ன, நவுனுன்னு சொல்லிட்டு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு 100% நான் நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸில் டோட்டலாக 8 டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்குது. அந்த 8 டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸில் டிஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்கேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ப்ரொனவுன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் பர்சனல் ப்ரொனவுன்ஸ், செகண்ட் டைப் டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ், தேர்ட் டைப் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ்,
Fourth one, indefinitive pronouns. Fifth one, interrogative pronouns. Sixth one, relative pronouns. Seventh one and eighth one, reflexive and emphasis pronouns. ஸோ இந்த ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏன் ஒன்றா கொடுத்துருக்கோன்னு சொன்னீங்கன்னா இந்த ரெண்டுமே ஒரு டாப்பிக்கை நம்ம பார்த்தா தான் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நவுனுன்னா என்ன ப்ரொனவுன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக பர்சனல் ப்ரொனவுன்னு என்ன, டெமான்ஸ்ட்ரேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு என்ன, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு என்ன, இன்டிஃபினைட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு என்ன, இன்டரோகேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு என்ன, ரிலேட்டிவ் ப்ரொனவுன்ஸ்னு என்ன, ரிஃப்ளெக்சிவ் அண்டு எம்பேசிஸ் ப்ரொனவுன்னா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஒவ்வொரு வீடியோவும் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள், மிஸ் பண்ணாமல். உங்களுக்கு இதெல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.